இருக்கானா அந்த லெவல்ல அழகா இருக்கானா சொல்லு என்ன பிரச்சனை எதுக்கு வணக்கம் மக்களே, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இன்னும் 2-3 நாள்ல முடிய போகுது மக்களே. அதுக்காக பிக் பாஸ் வந்து இருக்க எல்லாத்தையும் உள்ள அமைச்சிட்டாரு. வெளியே போன எல்லாத்தையும் உள்ள அமைச்சிட்டாரு மக்களே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மாத்திக்கிறதுல சண்டை தான் போட்டுக்கிறாங்க மக்களே. யாருமே ஜாலியா இல்ல. ஜாலியா இருக்கிறது நம்பிதான் அவர் எல்லாரும் உள்ளே அமைச்சாரு. பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பத்தி பேசுறாங்க, இவங்க அவங்கள பத்தி பேசிட்டாங்க மக்களே. இதுல பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து பிரவீன் வினோத்தனும் சேர்ந்து காலைல கலாய்ச்சி விட்டாங்க மக்களே. என்ன கலாய்ச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டை பாடி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த குரங்கு வேணுமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை டென்ஷன் ஆகி என்ன வந்துட்டு அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் டென்ஷன் ஆகிட்டா, ஃபுல் டென்ஷன் ஆகி இந்த உருவக்கேலி பண்ணிட்டு இருக்கேன், அவன் பண்றப்ப மட்டும் இதா இருக்கு, நான் பண்ணா உங்களுக்கு இதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சபரியும் ஆதிரியும் காலையில சண்டை போட்டுருக்காங்க மக்களே. இதுல வந்து ஆதிரி வந்து ஏற்கனவே மக்களால ஓட்டு போட்டு எலிமெண்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க மக்களே. திருப்பி உள்ள வந்தாங்க, ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ள வந்தாங்க, அதுலயும் ஓட்டு போட்டு வெளியே போயிட்டாங்க மக்களே. இதுல ஆதிரி என்ன கேம் விளாடுறாங்க என்னன்னே புரியல மக்களே. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து திவ்யா வந்து பேசிட்டு இருக்காங்க, நான் வந்து பெட்டி எடுத்துட்டு நினைச்சுப்பாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டாங்க மக்களே. மொத்தத்துல பிக் பாஸே வந்து உள்ள கச்சமுச்சா ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்களே. இப்ப உருவகேலி பண்ணிட்டு இருக்கனால வந்து பிரவீனை வந்து நம்ம திவாகர் வச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து என்ன சொல்றாரு, ஆட்டோமில் வந்து ரொம்ப உச்சத்துல கோவத்துல போய் என்ன உருவகேலி பண்ற அளவுக்கு அவன் என்ன பெரிய அழகா இருக்கானா அதை சொல்லும் போல, அதாவது நீ வந்து இந்த சந்தேக புத்தி உள்ள ஆளு பிரவீனை வந்து வயிறாரு வாட்டர்மில் வந்து நீ வந்து சந்தேக புத்தி உள்ள ஆளு அப்படி இப்படின்னு பேசிட்டு என்ன நீ பெரிய நடிகர் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுறாரு. அதுக்கு வந்து பிரவீன் மறுபடியும் திருப்பி ஓட்ட தான் செய்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீ பெரிய நடிகர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது வாட்டர்மில் விடல. அவரும் என்ன பண்றாரு, பதிலுக்கு அவரை வீம்புக்குன்னு திருப்பி சண்டை இழுக்கிறாரு. உனக்கு அது வந்து உனக்கு இது வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா ஒரு எண்டுக்கு மேல வந்து வாடா போடான்னு பேச சார், இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க, வினடா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இதை வந்துட்டாரு. மக்கள் இதுல பாத்தீங்கன்னா நாள் ஆக கடைசி நாள் ஆக எல்லாரும் சந்தோஷமா வெளியேறுவாங்க. பாத்தீங்கன்னா கடைசியில பார்த்து எல்லாம் சண்டை ஓட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே இருந்து வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாரும் அதை பத்தி தான் மக்களை பேசிட்டு இருக்காங்க. மக்களே இருக்க சீசன்லயே மக்கள் இந்த சீசன் தான் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லா சீசனும் முடியும் போது அதெல்லாம் முடிய போகுதுன்னு வருத்தமா இருக்கும். இல்ல கானா உணவு பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சீசனே ஒரு இது இல்ல மக்களே. இதுல யாரு வின் பண்ணுவான்ற நீங்க நினைக்கிறீங்க மக்களே, அதை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.